பிக்மேட்ச் தொடர்பான நேர்காணலில் பழைய மாணவர் அணித்தலைவர் என்ற ரீதியில் இந்த நேர்காணலை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2005 ஆண்டு ருஹான் நான் கேப்டன் பண்ணிக்கல பிக்மேட்ச் விளையாட வந்தான். அப்போ நாங்கள் நிறைய 10 டீமில் விளையாடின 6 பேர் ஓயல் படித்து கொண்டிருந்தாங்க. அந்த வருடம் எங்களுக்கு மேட்ச் வந்து ட்ரோவா சமநிலையில் முடிவடைந்தது. அதற்கு பிறகு மஹிவன் கேப்டன் பண்ண மேட்சும் அடுத்த வருடம் மஹிவன் கேப்டன் பண்ண மேட்சும் சமநிலையில் முடிந்தது. அது பிற்பாடு ஆரம்பித்தது தான் இந்த 5 வருட தொடர் வெற்றி. ஏப்ரஹாம் பிரசாத், டயான், செல்டன், ஜேம்ஸ் ஜான்சன், ஜெரிக் துசான் போன்ற அணித்தலைவர்களோட இந்த 5 வருடம் தொடர்ந்து வந்தாங்க. அந்த 5 வருடம் தொடர்ந்து வென்ற அணியில் நான் 3 வருடம் விளையாடினதுட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் விளையாடின அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிக் மேட்சுக்கு நிறைய சனம் வருவாங்க, நிறைய மக்கள் வருவாங்க. ஆனால் இப்போ அந்த சனத்தொகை மிகவும் குறைவாக காணப்படுது. நாங்கள் விளையாடின காலத்தில் உண்மையிலேயே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்னது வந்து வளர்ச்சி அடையாத காலப்பகுதி. ப்ரொஃபஷனல் பேட்ஸ் இல்லை, பேட்ஸ் இல்லை, க்ளவுஸ் இல்லை, எதுவுமே இல்லாத காலப்பகுதி தான் அந்த காலப்பகுதி. ஏனென்றால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான யுத்தம் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் நிலவியமையினால் எங்களுக்கு அவ்வாறான விளையாடுறதுக்கான சந்தர்ப்பங்களும் விளையாடுறதுக்கான உபகரணங்களும் கிடைக்கப்படவில்லை. பட் இன்று 2009க்கு பிறகு இன்று வந்து கிரிக்கெட் வந்து யாழ்ப்பாணத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. குறிப்பாக சொன்னப்போனால் சென்ட்ரல் காலேஜ், சென்ட் ஜோன்ஸ் போன்ற பாடசாலையில் இது மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையிலே அண்மை காலங்களில் காணக்கூடியதாக இருக்குது. சென்ட்ரல் சார்பாக வியாஸ்கான், மதுசன் போன்றவர்கள் இப்போ தேசிய அணியில் விளையாடுறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விசேட அம்சமாக காணப்படுகிறது. அந்த வகையில் நான் விளையாடின காலப்பகுதி 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் பொற்காலம் என்றும் அதை அழைக்கலாம். ஏனெனில் நாங்கள் வந்து அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா 400 ரன் டார்கெட் கொடுத்து வின் பண்ணாங்க. 400 ரன் நான் கேப்டன் பண்ணிக்கிற 400 ரன் டார்கெட் கொடுத்துனாங்க. வின் பண்ணுறதுக்கான 400 ரன் டார்கெட் கொடுத்து வின் பண்ணாங்க. இப்படி ஒரு இமாலய இலக்கை 3 நாள் போட்டிகளில் எந்த அணியுமே நிர்ணயித்ததில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணத்தை பிக் மேட்ச் துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அணியுமே நிர்ணயித்ததில்லை. நாம் விளையாடின காலப்பகுதியில் ஒரு பாரிய வித்தியாக நான் அதனை கருதுகிறேன். இன்று இந்த வருடம் நடக்க இருக்கும் பிக் மேட்ச் ஆனது 2 அணிகளும் சமமான பலமுடையதாக காணப்பட்டாலும் சென்ட்ரல் அணி சார்பாக பல தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது. எனவே அதிகளவான வாய்ப்பு வந்து இந்த வருடம் நிறைய பேருடைய கருத்துப்படி சென்ட்ரல் காலேஜுக்கு இருக்கிறது என்பது கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மதுஷன், கேப்டன் மதுஷன் நேஷனல் பிளேயர் அண்ட் வியாஸ்கான் நேஷனல் பிளேயர், அதோடு இணைந்து பல அனுபவ வீரர்களும் பல இளம் வீரர்களையும் இந்த வருடம் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அந்த இளம் வீரர்களும் இந்த வருட போட்டிகளில் நிறைய 100 ஓட்டங்களை, செஞ்சுரிகளை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வருடம் சென்ட் ஜோன்ஸும் சென்ட்ரலும் சம வலிமையுடன் காணப்பட்டாலும் சென்ட்ரல் வெல்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாகவே காணப்படுகின்றது எதிர்கூறக்கூடியதாக உள்ளது.